ஹலோ மக்களே, நான் உங்கள் இன்னைக்கு ஜுஜுட்சு கைசனோட கல்லிங் கேம் ஆர்க் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேமோட ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ஆர்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு. அந்த ரூல்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ரூல், ஆஃப்டர் அவைக்கனிங் எ கர்ஸ் டெக்னிக், பிளேயர்ஸ் மஸ்ட் டிக்ளேர் தேர் பார்ட்டிசிபேஷன் இன் த கல்லிங் கேம் அட் த காலனி ஆஃப் த சாய்ஸ் வித்தின் 19 days. அதாவது உங்களுக்கு கர்ஸ் டெக்னிக் கிடைச்ச நாள்ல இருந்து 10 நாளுக்குள்ள உங்களுக்கு விருப்பமான பேரியருக்குள்ள நீங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஏன் போய் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் செகண்ட் ரூல். எனி பிளேயர்ஸ் ஹூ பிரேக் த ப்ரீவியஸ் ரூல் ஷால் பி சப்ஜெக்ட் டு கர்ஸ் டெக்னிக் ரிமூவல். முதல் ரூலை யாரெல்லாம் பிரேக் பண்ணுறாங்களோ, அதாவது உங்களுக்கு பவர் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் 19 நாளுக்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலன்னா அந்த கர்ஸ் டெக்னிக்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். கர்ஸ் டெக்னிக் மட்டும்தான் ரிமூவ் ஆன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். தேர்ட் ரூல், நான் பிளேயர்ஸ் ஹூ என்டர் த காலனி பிகம் பிளேயர்ஸ் அட் த மொமெண்ட் ஆஃப் என்ட்ரி ஷால் பி கன்சிடர் டு ஹேவ் டிக்ளேர் பார்ட்டிசிபேஷன் இன் த கல்லிங் கேம். நான் பிளேயர்ஸ், சாதாரண ஹியூமன்ஸ் அந்த காலனிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா அந்த மொமெண்ட்ல இருந்து, அந்த காலனிக்குள்ள உள்ள நுழைஞ்ச மொமெண்ட்ல இருந்து அவங்களும் கன்சிடர் டு ஹேவ் டிக்ளேர் பார்ட்டிசிபேஷன் இன் த கல்லிங் கேம். அவங்களும் பிளேயரா ஏத்துக்கப்படுவாங்க. தெரியாம நீங்க யாரும் அந்த காலனிக்குள்ள போயிடாதீங்க. ஃபோர்த் ரூல், பிளேயர் ஸ்கோர் பாயிண்டிங் பை எண்டிங் த லிவ்ஸ் ஆஃப் அதர் பிளேயர்ஸ். நீங்க அங்க இருக்க மற்ற பிளேயர்ஸை கொன்னாதான் உங்களால சர்வை பண்ண முடியும். ஃபிஃப்த் ரூல், points are determined by the game master and indicate the value of player's life. As a general rule, sorcerer are worth 5 points and non-sorcerer are worth 1 point. மற்ற பிளேயர்ஸை கொன்னாதான் பாயிண்ட்ஸ் கிடைக்கிற சமயத்தில் அந்த பிளேயர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் செட் வச்சிருக்காங்க. அதாவது சாசரர் இல்லைனா கர்ஸ் ஸ்பிரிட்டை கொண்டீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சாதாரண ஹியூமன்ஸை கொண்டீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லா பேரும் கர்ஸ் ஸ்பிரிட்டே கொள்ள பாருங்க. சிக்ஸ்த் ரூல், இன்க்ளூடிங் த பாயிண்ட் வேல்யூ ஆஃப் a player's own life. Players may expend 100 points to negotiate with the game master to add one new rule to the culling game. அதாவது நீங்க 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட அந்த பாயிண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி கேம்ல ஒரு புது ரூலை நீங்க கொண்டு வரலாம். உங்களுக்கு பிடிச்ச ரூலா இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு எந்த ரூல் வேணுமோ அந்த ரூலை அந்த கேம்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். செவன்த் ரூல், in accordance with the previous rule, the game master must accept any proposed new rule unless it has a marked and long-lasting effect on the culling game. உங்களோட 100 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒரு புது ரூல் சேர்க்குறீங்க இல்லையா, அந்த ரூல் கேமை எந்த விதத்துலையும் பாதிக்காத வர அந்த ரூல் கேமோட லாங் லாஸ்டிங் வர இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. கேம் மாஸ்டர் மஸ்ட் அக்செப்ட் எனி ப்ரொபோஸ்ட் நியூ ரூல் அன்லெஸ் அந்த ரூல் பாதிக்காத வர இட் ஹேஸ் மார்க்ட் அண்ட் லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் ஆன் த கல்லிங் கேம். அந்த ரூல் கேமோட எண்டிங் வர லாங் லாஸ்டியாக கொண்டு போக முடியும். எய்த் ரூல், கடைசி ரூல் கொண்டுட்டோம். இஃப் எ பிளேயர் ஸ்கோர் ரிமைன்ஸ் த சேம் ஃபார் 19 days, தட் பிளேயர் ஷால் பி சப்ஜெக்ட் டு கர்ஸ் டெக்னிக் ரிமூவல். அதாவது உங்களுக்கு பவர் கிடைச்ச அந்த நாள்ல இருந்து 19 நாள் வரை உங்களோட அந்த பாயிண்ட் ஸ்கோர்ன்றது அப்படியே இருந்துச்சுன்னா உங்களோட அந்த கர்ஸ் டெக்னிக் ரிமூவ் பண்ணப்படும். அந்த கர்ஸ் டெக்னிக் மட்டும் ரிமூவ் ஆகாது, அது உங்களோட உயிருக்கும் ஆபத்தாக இருக்கலாம். நீங்கள் அந்த 19 நாள் ஒளிஞ்சிருந்தாலும் சண்டை படம் இருந்தாலுமே அந்த கர்ஸ் டெக்னிக் ரிமூவ் தான் ஆகும். வேற வழியே இல்லை, நீங்கள் சண்டை போட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் தான் கல்லிங் கேமோட ரூல்ஸாக இருக்குது. இந்த ரூல்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எது பிடிக்கல, நீங்கள் அந்த எபிசோட்ஸை பார்த்தீங்களா என்னான்ட்டு உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பண்ண திட்டு விட்டா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தட்டி விட்டுருங்க.